திருநாவுக்கரசு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலிக்கம்ப நாயனார். இன்றைக்கி கலிக்கம்ப நாயனாருடைய குரு பூஜை. என்னங்க இந்த மாதம் முழுக்க பற்பல நாயனார்களுடைய குரு பூஜையாக வந்துக்கிட்டு இருக்கு. இயற்பகை நாயனார், அப்பூதியடிகள், இப்போ கலிக்கம்ப நாயனார். பெண்ணாகரங்கிற ஒரு ஊரில் ஒரு வணிகராக வாழ்கிறார் நம்ம கலிக்கம்ப நாயனார். இவர் என்ன பண்ணுவார், சிவனடியார்கள் வந்தால் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு தாம்பலம், தட்டுன்னு சொல்லக்கூடாது, தட்டுனா தமிழில் ஒரு முடைன்னு ஒரு முடைன்னு அர்த்தம், பணத்தட்டுன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தாம்பாலம், அந்த தாம்பாலத்தில் அடியார்கள் பாதத்தை வச்சு அம்மா, அந்த நம்ம கலிக்கம்ப நாயனாருடைய மனைவி அம்மா, அவங்க அம்மா வந்து நம்ம அம்மா வந்து தண்ணி ஊற்றுவாங்க. இவர் கை அடியார்கள் பாதத்தை கையால் கழுவுவார். அப்படி கணவனும் மனைவியும் அப்படி ஒரு அடியார்களுக்கு திருத்தொண்டு பண்ணி வாழ்ந்து வந்தாங்க. அப்போது ஒரு நாள் கலிக்கம்ப நாயனார் ஒரு சிவனடியார்கள் வந்திருக்காருன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவரை உட்கார வச்சு தாம்பாளத்தெல்லாம் எடுத்து அவர் பொற்பாதங்களை எடுத்து அந்த தாம்பாளத்தில் வச்சுட்டாரு. தண்ணி வருது, காலை கழுவிட்டு இருக்காரு. திடீர்னு தண்ணி நின்று போச்சு. என்னடா ஆச்சு, திடீர்னு தண்ணி நின்று போச்சு, நம்ம ஊரில் இந்த குழாயில் தண்ணி நிற்கிற மாதிரி நின்று போச்சு அப்படின்னு திரும்பி அவங்க வீட்டுக்கார அம்மாவை பார்த்த உடனே அவங்க அந்த அடியாரை பார்க்குறாங்க. இவர் இப்போ தான் நிமிர்ந்து அந்த அடியார் மூஞ்சியவே பார்க்குறாரு. பார்த்த உடனே தான் புரியுது, இப்போ அடியாராக வந்திருக்கிறது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த சமயக்காரன். இப்போ எங்கேயோ போய் எப்படியோ ருத்ராத்தம் திருநீரெலாம் போட்டு சிவபெருமான் ஆட்கொண்டு சிவனடியாராக வந்துட்டார். நம்ம கலிக்கம்ப நாயனார் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. வந்ததே நம்ம கலிக்கம்ப நாயனாருக்கு கோபம். ஒரு சிவனடியார், அவர் முன்னாடி என்ன தான் நம்ம இது வேலை செஞ்சுருந்தாலும் இப்போ அவர் ஒரு சிவனடியார்கள் இதில் நீ வேற்றுமை பார்க்குற. வந்ததே கோபம். பக்கத்தில் இருந்த உடைவாளை எடுத்து அம்மா கையை வெட்டிட்டு இவரே அந்த தண்ணி எடுத்து அவர் பொற்பாதங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சுட்டாரு. அதாவது சிவனடியார்களிடம் வேற்றுமை பார்க்கக்கூடாது. அது யாரா, இப்போது ஒரு கதை சொல்கிறேங்க. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தான். சும்மா ருத்ராட்சம் விபூதியெல்லாம் போட்டிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்தான். ஒரு அம்மா அவனை குருநாதனாக நம்பி தினமும் தயிர் வந்து கொடுப்பாங்க. இந்த தயிர் அமுதம் மாதிரி இருக்கும். ஒரு நாள் பயங்கர வெள்ளம் அந்த ஊரில். அந்த குருநாதனாக இருந்தவன் சொல்கிறான், அவன் ஒரு போலி குருநாதன் இல்லையா, உக்காந்துட்ருக்கான். சரி, இன்றைக்கி தயிர் கிடைக்காது போல், வெள்ளம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு போய் கோயிலில் உக்காந்துட்ருக்கான். அப்போ அந்த அம்மா வந்து தயிரை கொடுத்து சாப்பிட்டுட்டு கேட்குறான், என்னம்மா எப்படி நீ எப்படி வெள்ளம் இப்படி கரபுரன்னு ஓடிக்கிட்டு இருக்கே, எப்படி நீ தயிரை கொடுத்த? ஒன்றுமில்ல குருதேவா, உங்கள் குருநாதன் பொற்பாதங்கள் சரணம் அப்படின்னு வந்தேன், அந்த ஆற்றை கடந்துட்டேன் அப்படின்னோடனே, இந்த கதையெல்லாம் எங்கிட்ட விடாத, பொய் சொல்லாத அப்படின்னா. ஆனால் அந்த அம்மா நிஜமாலுமே அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி, எங்கே அதை எனக்கு காட்டு அப்படின்னு அவன் பின்னாடியே வந்தான். போய் அந்த ஆற்றுக்கிட்ட போனால் அந்த அம்மா, குருநாதன் பொற்பாதங்கள் சரணம், குருநாதன் பொற்பாதங்கள் சரணம், குருநாதன் பொற்பாதங்கள் சரணம். ஆற்று தண்ணி வழி விட்டுது. என்னடா அது, அந்த அம்மா அந்த பக்கம் போயிட்டாங்க. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, நம்மளுக்கு அவ்வளோ பவரா, இங்கே என் பொற்பாதங்கள் சரணம், என் பொற்பாதங்கள் சரணம். அவ்வளோதான், ஆற்றவனை அடிச்சுட்டே போயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க குருதேவர் யாராக இருந்தாலும் சரி நம்ம வழிபடணும். அந்த மாதிரி அடியார்களிட வேற்றுமை பார்க்கக்கூடாது. தொண்டர் குலமே தொழுங்குலம். அம்மாவுக்கும் சரி கலிக்கம்ப நாயனாருக்கும் சரி 2 பேர்த்துக்குமே மோட்சம் கிடச்சிது. 2 பேரும் கைலாயத்துக்கு போனாங்க. அந்த நாள் அவங்க 2 பேர்த்துக்கும் மோட்சம் கிடச்ச நாள் இன்னைக்கு தான் கலிக்கம்ப நாயனாருடைய குரு பூஜை. எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன், என் குருநாதர் திருஞான சம்பந்த பிள்ளையார் பொற்பாதங்களை வணங்கி வையகமும் துயர்தீர்கவே மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்வைத்து இந்த பதிவை முடிக்கிறோம். திருநாவுக்கரசு சிவாய நம.